ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வச்சு மீன் குழம்பு செஞ்சேன். அது எப்படின்னு பார்க்கலாமா? க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவில் கொஞ்சோண்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, அது நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுறலாங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்று சேர நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸ்பூன்லலாம் வச்சு மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது 3யும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றி நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா வாழைப்பையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுட்டு, இன்னொரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா அது பொரியட்டுங்க. அது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது 3ம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நீங்கள் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிருக்கறனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்குறேன். அது கூடவே பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு அதையும் நல்லா கொட்டி விட்டுக்கலாம். கொட்டி அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும். எல்லாமே நம்ம ராவாக போட்டிருக்கனால அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா அது வதங்கினதும் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். அது கூடவே கரைச்சி வச்ச புளி தண்ணி தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அந்த புளி பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதித்த பிறகு இந்த வாழைப்பூ போட்டுறணுங்க. ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்தேன். அதுதான் சூப்பர் டேஸ்ட்டு கொடுத்துச்சு. ஒரு பேனில் இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கொதிச்சிட்ருக்கிற குழம்புல ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சூப்பரான வாழைப்பூ மீன் குழம்பு ரெடிங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நிஜமாகவே இந்த டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் ட்ரைலேயே ரொம்ப நல்லா வந்துச்சு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.